எல்லாருக்கும் வணக்கம் நம்மளே. என் நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு ஃபோன் வாங்கலாண்டா வாடான்னு கடைக்கு கூப்பிட்டு போனார். சரி நானும் போன உடனே கடைக்காரர்கிட்ட, ஏங்க நல்ல 2-3 நாளைக்கு சார்ஜ் நிற்கணும், நல்ல அருமையான ஃபோன் எடுத்து கொடுங்க அப்படின்னுக்கிட்டேன். ஐயோ டேய் அப்படின்னா, ஏன்டா சார்ஜ் நிற்கிற மாதிரி தான் வேணும், நல்ல ஃபோனாக வேணும்னு கேட்டுக்கிறேன். டே எனக்கு சார்ஜ் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி ஃபோன் வேணும்டா அப்படின்னா. கடைக்காரர் என்னை மேலே இங்கேயும் பார்த்தாருங்க. உடனே நான் என் நண்பர்கிட்ட, டே ஏன்டா கடைக்கார மேலேங்களையும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரா, ஒழுங்காக சொல்கிறா, காசு போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சார்ஜ் நிற்கிற மாதிரி ஃபோன் வாங்கினாடா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் ஃபோனில் சார்ஜ் குறையாமல் சுவிட்ச் ஆஃபும் ஆகாமல் இருந்துச்சுன்னா பொண்டாட்டி அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவாடா, இதே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா பொண்டாட்டி இருந்து தப்பிச்சிக்கலாம், அதுக்கு தாண்டா சார்ஜ் நிற்காத ஃபோனாக கேட்குறேன்னு சொன்னான். அதுக்கு கடைக்கார ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு, நீங்கள் புது ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க, அதில் பழைய பேட்டரி வாங்கி போட்டுட்டிங்கன்னா சார்ஜு அடிக்கடி நிற்காது, சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கு உடனே என் நண்பர், அடடே நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னா புது ஃபோன் ஒன்று பழைய பேட்டரி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டான். புது ஃபோன் நான் தரேன், பழைய பேட்டரி எதிர்த்தாப்பில் சர்வீஸ் கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு கடைக்கார சொன்னார். அதேமாதிரி அவனும் வாங்கிட்டு புது பேட்டரி கழட்டிட்டு பழைய பேட்டரி போட்டான். நான் கேட்டேன், டே புது பேட்டரி சும்மான்னு இருக்க கூட நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல வச்சு நம்ம என்கிட்ட பெருமையாக கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணான். நான் கேட்டேன், டே என்னடா ஃபோன் பண்ணிட்ட, அடிக்கடி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா, பண்ணிட்டு தப்பிச்சிக்கிறியான்னு கேட்டேன். அட ஏன்டா கேட்குறேன், என்னடா ஃபோனு 2 மணி நேரம் தான் ஆச்சு, அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஃபோன் பழைய பேட்டில் வாங்கி போட்டேன், அப்போ இப்படி புலம்புறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், அட 2 நாள் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, ஜாலியாக தான்டா இருந்தேன். என் பொண்டாட்டி கேட்டா, எப்படி புது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு கேட்டா. அதான் தெரில பாருமா, வர கம்பெனியே சரியில்லம்மா, பேட்டரியில் டூப்ளிகேட் பேட்டரி போட்டாங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி சிரிச்சிட்டே போயிட்டா. நானும் நம்பிட்டான்னு நினச்சி ஜாலியாக இருந்தேன்டா. 3ஆவது நாள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு புது ஃபோன் வாங்கி, இனிமேல் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், நீ சுவிட்ச் ஆஃப் ஆகிற புது ஃபோன் என்கிட்ட கொடுறான்னு வாங்கிட்டா. இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாடா, என்னால் நிம்மதியாக எங்கேயுமே போக முடியலடா. நான் சொன்னேன், சரி விட்றா, என் பொண்டாட்டிலே எனக்கு ஹெட்ஃபோன் கூட வாங்கி தர மாட்டேங்கிறா, உனக்கெல்லாம் ஃபோன் பொண்டாட்டி 2 ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா, சரி என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு. அவனு அப்படின்னு புலம்பிட்டு ஃபோனை வைக்க போகிற நேரத்தில் சரி வச்சிருண்டான்னு சொன்னேன். டக்குன்னு டேன்னு கற்றுனான். என்னடான்னு கேட்டேன். எப்படி இனிமேல் ஃபோனு சார்ஜ் நிற்காத ஃபோனாக வாங்கிட்டேன், அதை புது பேட்டரி ஒன்று நீ வாங்கிட்டு அதை கொண்டு கொடுறானா அப்படின்னு நான் நினச்சேன். பயப்பட இவ்வளோ ரணகாலத்துக்கு நம்ம பேட்டரியில் மட்டும் ஒரு வேக்கிய நமக்கு நினச்சிட்டு சேரா கொண்டு தரண்டான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அப்போ நினச்சேன், பொண்டாட்டி தர தாங்க முடியும், பல பேர் எப்படி சுற்றுவாங்க போல நினச்சிட்டு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கருத்தோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.